அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பிரண்டை துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் பிரண்டை சுத்தம் பண்ணுறத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் சொல்லியிருந்தேன் நான் சட்னி செய்கிறது எப்படின்னு சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு. இது தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். இது ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு இந்த பிரண்டை க்ளீன் பண்ணி வச்ச பிரண்டையை நல்லா வதக்கிக்கணும். அதோட நிறம் மாறணும் நல்லா. அப்போ தான் அது நல்லாயிருக்கும். அந்த பச்சையாகவே வச்சு அரைக்கக்கூடாது. அந்த நிறம் நல்லா மாறி இந்த மாதிரி வரணும். ஒரு 2-3 நிமிஷத்தில் வந்துடும். ரொம்ப உடம்புக்கு நல்லது இது. கட்டாயம் எடுத்துக்கங்க. கால்சியம் நிறையா இருக்குது இதில். மூட்டு வலி உள்ளவங்களுக்கெல்லாம் அவ்வளோ நல்லது. சின்ன பிள்ளையிலேருந்தே சாப்பிட்ட பழகினாக்கா வயசாகும்போது மூட்டு வலியெல்லாம் வராது. நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் போன்லாம். பூண்டு அந்த வணக்கின எண்ணெயிலேயே கொஞ்சம் பூண்டு தட்டி போட்டுட்டு ஒரு 6-7 பல் புளி கொஞ்சம் போட்டுட்டு உளுந்து எல்லாம் வறுத்துட்டு வரமிளகாயும் போட்டு வறுத்துட்டு கொஞ்சம் தேங்காய் துருவல் பிரண்டை வதக்கி வச்ச பிரண்டை எல்லாத்தையும் சேர்த்து உப்பு சேர்த்து அரைச்சாக்க துவையல் நல்லாயிருக்கும். இந்த தேங்காய் துருவல் பாருங்கள், அதுவும் நான் லிங்க்கு கொடுக்குறேன். எப்படி நம்ம தயார் பண்ணி வச்சுக்கிறதுன்னு சொல்லிவிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நான் இது தயார் பண்ணி 10 நாள் இருக்கும். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கள எவ்வளோ ஒயிட்டாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு பாருங்கள். அந்த தேங்காய் தான் அது. அதோட லிங்க்கும் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ உப்பு சேர்த்து சட்னி அரைச்சிக்கலாம். சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம் நல்லெண்ணெய் ஊற்றி. தோசை இட்லிக்கும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப உடம்புக்கு நல்லது. செய்கிறதும் ஈஸி தான். செய்து பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.